கிரைஸ்ட் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் இயேசுவின் நாமத்தில் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆதார வசனம் சங்கீதம் 97:5. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. தேவ மக்களே, நம்மை படைத்தவர், உண்டாக்கி உருவாக்கி வருகிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆராய ஆரம்பித்தால், பேச ஆரம்பித்தால் நம் வாழ்நாட்கள் போதாது. ஆகிலும் இங்கே சுருக்கமாக பார்ப்போம். முதலில் இவர் காணக்கூடாதவர், ஆவியாயிருக்கிற கர்த்தர். நாமும் ஆவி மனிதர்கள் தான். நம்மை அவரது சாயலாய் ஆத்துமா, அவரது ஆத்துமாவை போலத்தான் நம்மை ஆத்துமாவை படைத்துள்ளார். உள்ளே இருக்கும் ஆத்துமாவை நாம் காண முடியவில்லை என்பதற்காக நமக்கு ஆத்துமா இல்லை என்றாகிவிடாது. சிந்திக்கிறோம், பேசுகிறோம், யோசிக்கிறோம், உணர்கிறோம். இவையெல்லாம் ஆத்துமாவின் வேலை. இந்த சரீரம் ஒரு பெட்டி, அவ்வளவுதான். அதுவும் நாம் கேட்கவில்லை. அவரே இந்த பெட்டியை டிசைன் பண்ணி அதனுள் ஆத்துமாவை வைத்து அனுப்பியுள்ளார். உலகத்தில் எந்த மூளை முடுக்குகளில் உங்கள் பெட்டியை போல இனியொரு பெட்டி காண முடியாது. இதற்கு சாட்சி கண்ணின் கருவிலையும் கை ரேகையும். அதற்குத்தான் ஆதார் கார்டு இரண்டை இணைக்கிறார்கள். இவ்வளவு அற்புதமான பெட்டிகளை உருவாக்கினவர் எப்பேற்பட்டவர் என்பதை யோசித்து பாருங்கள். பூமியை அந்தரங்கத்தில் தொங்கவிட்டு இருக்கிறார். பூமி 24 மணி நேரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இதில் தான் நாம் அஸ்திவாரம் போட்டு அசைக்க முடியாத வீடுகள், கட்டிடங்கள், கோபுரங்கள், மேம்பாலங்கள் அமைக்கிறோம். கண் மூடி கண் திறப்பதற்குள் மின்னல் வந்து பிரகாசித்து விட்டு மறைந்து விடுகிறது. இதற்கு பாதையை உண்டாக்கி கொடுத்தவர் நம் தேவன். மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியும் ஏற்படுத்துகிறார். யோபு 28:26. அவர் பார்க்க பூமி அதிரும், அவர் தொட பர்வதங்கள் புகையும். கேட்டீர்களா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்கள் பலிபீடம் கட்டி ஆடு மாடுகளை பலி செலுத்துவார்கள். பின் அவரை நோக்கி கூப்பிடுவார்கள். தேவன் பலிபீடத்தில் அக்கினியாய் இறங்கி பலிகளை ஏற்றுக்கொள்வார். அவர்களோடு பேசுவார், அவர்களை ஆசீர்வதிப்பார். காணக்கூடிய வகையில் இதெல்லாம் நடக்கும். பின் ஆவியாக காணாத வகையில் ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரிகள் இவர்கள் மேல் மட்டும் இறங்கி தமது வார்த்தையை, ஆலோசனையை அவர்கள் வாயில் வைப்பார். அவர்கள் பேசுவார்கள். மக்கள் அப்படியே பய பக்தியுடன் ஏற்றுக்கொள்வார்கள். இப்பொழுது நாம் கிருபையின் காலத்தில், மகா கிருபையின் காலத்தில், புதிய இரத்த உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்கிறோம். கல்வாரியிலே இயேசு எல்லாவற்றை செய்து முடித்துவிட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாட்கள் சீஷர்களுக்கு தரிசனமாகி அவர்களை திடப்படுத்தி எருசலேமிலே காத்திருக்க சொன்னார். தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் திருவுளம் பற்றினபடியே ஆவியானவரை அங்கே எல்லார் மேலும் இறக்கினார். யோவேல் 2:28 படி நடந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசித்துக் கொள்ளுங்கள். அன்றிலிருந்து இன்று வரை இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து விட்டார். இது ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். யாரும் தடுக்க முடியாது. யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 வாசித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்தையும் ஆளுகிறவர், நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஆலயமாக்கி கொண்டார். இதை உணர்ந்த பவுல், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 2:20. நாம் நடமாடும் ஆலயம், சர்ச். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா என்று கேட்கிறார் பவுல். பின்னும் நீங்களே அந்த ஆலயம் என்கிறார். நன்றாக கவனித்து கேளுங்கள். நாம் அவரை வரவழைக்க முடியாது, அவர் பிரசன்னத்தை இழுக்க முடியாது. நாமே அவருடைய பிரசன்னத்துக்குள் இருக்கிறோம். இதில் தெளிவும் நம்பிக்கையும் பிறந்துவிட்டால் சகல காரியங்களும் உங்களுக்கு சுலபமாக புரியும், சுலபமாகிவிடும். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் போய் வருகிறவரும் அல்ல, நிரந்தரமாய் நமக்குள் வாசம் செய்கிறார். அவர் கிருபையின் பரிபூரணர். அவர் எல்லாவற்றிலும் பூரணர். நம்மை பூரணமாய் வாழ வைக்கவே நமக்குள் இருக்கிறார். யோவான் 10:10. பூமியே அவரது பிரசன்னத்தினால் உருகும் என்றால், அவர் கட்டளை கொடுத்தால் உங்களை எதிர்த்து யார் நிற்க முடியும்? ரோமர் 8:31 வாசித்து பாருங்கள். நான் சொல்லும் வசனங்களை எல்லாம் செய்தி கேட்கும் போதே ஒரு காகிதத்தில் குறித்து வைத்துக்கொண்டு பின் இணைத்து படியுங்கள். இது கட்டாயம் செய்ய வேண்டும். உங்களுக்குள்ளே அற்புத வெளிப்பாடு கிடைக்கும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுருவை சிறையில் அடைத்து மறுநாள் சிரச்சேதம் பண்ண போகிறார்கள். இது ஏரோதின் திட்டம். அதற்கு முந்தின இரவு தேவதூதன் சிறைக்குள் பேதுருவின் அருகில் நின்றான். அந்த அறையிலே வெளிச்சம். கையிலே டார்ச்சா வைத்திருந்தார்? இல்லைங்க, தேவனுடைய மகிமையின் வெளிச்சம். பேதுருவை எழுப்பினார். அவன் கையிலே போடப்பட்ட விலங்குகள் சங்கிலிகள் கைகளிலும் தானாக கலன்று விழுந்தது.
கதவுகள் தானாக திறந்தன. வெளியே கொண்டு வந்துவிட்டு தூதன் மறைந்து விட்டான். உங்களுக்கு எதிராக எத்தனை சதித்திட்டம் தீட்டினாலும், செக் வைத்தாலும், உங்களை சிக்க வைக்க எத்தனை பொறிகள் வைத்தாலும் அவைகள் ஒன்றும் வாய்க்காது. ஹல்லேலூயா. தானாக அவிழ்ந்துவிடும், தானாக அணைந்துவிடும். உங்களுக்கு எதிராக எந்த ஆயுதத்தை உருவாக்கினாலும் அவைகள் ஒன்றும் வாய்க்காது. ஏசாயா 54:17. நீங்கள் ஜெபித்தால் நடக்கும். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து விசுவாசத்தோடு தொடர்ந்து பேசுங்கள், காரியம் கைகூடி வரும். உங்களிடமிருந்து வஞ்சகமாய் அபகரித்து கொண்டு போனதை அவர்களே கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஏசாயா 43:6. இவையெல்லாம் நடக்க வேண்டுமானால், நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்குள் இருக்கும் அந்த ஜீவனுள்ள தேவனை அங்கீகரிக்க வேண்டும். மகிமையும் மரியாதை செலுத்த வேண்டும். எப்படி? அதிகாலை எழுந்து ஆராதியுங்கள், அவரோடு பேசுங்கள், அவர் சொல்வதை கேளுங்கள், நன்றி செலுத்துங்கள், துதியுங்கள், கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள், வேதம் வாசியுங்கள், உங்களோடு பேசுவார். தினந்தோறும் புதிய கிருபை. எல்லாம் நடக்கும்போது நடக்கும், இது என்னால், என்னுடைய ஜெபத்தால் என்று ஒருபோது நினைத்துவிடக்கூடாது, பேசிவிடக்கூடாது. மகிமை அவருக்கே செலுத்த வேண்டும். அடுத்து அவர் உங்கள் மீதே கண் வைத்திருக்கிறார் என்ற சத்தியம் உங்களுக்கு என்றென்று வெளிப்பாடாகவே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களது சிந்தனை, பேச்சு, செயல் எல்லாம் அவர் அங்கீகரிக்கும் வண்ணமே இருக்கும். ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் உங்களிலும் நீர் எங்களிலும் உமது வார்த்தைகள் நிலைத்திருக்கவும், நாங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்ளவும், அந்த ஜீவ வார்த்தைகள் எங்கள் இருதயத்தை நிரப்ப, கனி கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.